தெலுங்கானால நரேந்திர மோடியோடைய உரையை நம்ம கேட்டிருப்போம். அதனால நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சேம் டைம்ல ஆப்பும் இருக்கு. ஃபர்ஸ்ட் 1 இயர்க்கு கோல்டு வாங்காதீங்கன்னு சொல்றாரு. இதனால மக்கள் டிஜி கோல்டு ETF-ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதனால நம்ம இந்தியன் ஃபாரெக்ஸ் சேவ் ஆகும். பட் இதோடைய இம்பாக்ட் ஜுவல்லரி டிபெண்ட் பண்ணி இருக்கிற பிசினஸை இம்பாக்ட் பண்ணும். நீங்க கேட்கலாம், அவர் அட்வைஸா தானே சொல்லியிருக்காரு, மக்கள் இதை ஃபாலோ பண்ண போறாங்களான்னு. ஓகே தான், இது இப்போதைக்கு அட்வைஸா இருக்கு. இன்னும் 3 to 4 monthsல இது ஒரு ரூலா கொண்டு வந்தா என்ன பண்றது? ஓகே, நெக்ஸ்ட் ஃபார்மிங்க்கு ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணாதீங்க, நேச்சுரல் ஃபார்மிங் பண்ணுங்கன்னு சொல்றாரு. இது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா நேச்சுரல் ஃபார்மிங்க்கு 4-5 வருஷம் ஆகும். இதனால இன்ஃபிளேஷன் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் நல்ல விஷயம் தான், கேட்க சந்தோஷமா தான் இருக்கு. இதனால ஃபியூல் சேவ் பண்ணலாம், எல்லாம் ஓகே. பட் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்ல ஒரு பெரிய கிராஷ் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பீப்புள் சிட்டி சென்டர்ல இருக்கிற தேவை கம்மியாகும். பிஜி பிசினஸ் அடிவாங்கும். இதனால அங்க இருக்க கமர்ஷியல் பிசினஸும் அஃபெக்ட் ஆகும். இதுல இருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன, பாலிசி வந்தாலும் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகுறது மிடில் கிளாஸ் பீப்புள் தான். இது உண்மைன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட்ல எஸ்ன்னு போடுங்க. நம்ம கோல்டு வாங்கினா ஏன் INR அஃபெக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா பின்டு கமெண்ட் செக் பண்ணி பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. பாய்.